ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நாம் சூப்பரான ஜாமெண்ட்ரிக்கல் வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட சார்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட A4 ஷீட் மட்டும் தான் இருந்தனால நான் 2 ஷீட்டை செலோட்டை போட்டு ஒட்டிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப் நம்ம பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டப்பறம் அந்த ஹார்ட் ஷேப்பை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண அப்புறம் என்ன பண்ண போனால், நாம் அந்த ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்களா. அதுக்கப்புறம் பென்சில் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம் கார்னர்லேருந்து. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஹார்ட் ஷேப் மாதிரி. எப்படின்னா ஜாமெண்ட்ரிக்கல் நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம இது பண்ணுவோங்களோ அது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கார்னர் ஃபுல்லாகவே நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ண போகிறதில்ல, வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்வர்ட்ஸில் இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சுட்டு நம்ம உள்ள ட்ரையாங்கிள் மாதிரிலாம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டப்புறம் இதில் நீங்கள் நம்ம ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேம்பூ ஸ்டிக்ஸ் இருக்கலாம், அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எந்த லைனில் எந்தெந்த ஷேப்பு எந்த லென்த்துக்கு வேணும்னு பார்த்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நான் என்கிட்ட ஐ ஸ்டிக்ஸும் கம்மியாக இருந்ததுனால பத்தாதனால நியூஸ் பேப்பர் இருக்குங்களா, நியூஸ் பேப்பரில் நம்ம நல்லாவே ஃபைன் பைப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு க்ளூ போட்டு அதிகமாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஷேப்க்கு ஏற்ற லென்த்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன லென்த்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹாட் க்ளூ போட்டிங்கன்னா உடனே நம்மளுக்கு ஸ்டிக் ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் அது மாதிரி கட் பண்ணி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹாட் க்ளூ போட்டு ஒட்டினால கொஞ்சம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் ஸ்டிக் ஆகும். நான் க்ளூ ஃபஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹாட் க்ளூ நான் ஸ்டிக் பண்ணலான்ட்டு ஹாட் க்ளூவில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் சூப்பரான வால் டெக்கர் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா கரெக்டான லென்த்தில் நம்ம வரைஞ்சதை கரெக்டான லென்த்தில் கட் பண்ணி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டுறது தான். நான் சிம்பிளாக கொஞ்சம் மட்டும் நான் ஊட்டி காட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஊட்டிட்டு நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஓட்டின அப்புறம் நான் பிளாக் அக்ரிலிக் கலரில் நான் கம்ப்ளீட்டாக ஒட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு அப்புறம் நம்ம பேக் சைடில் இருக்க ஒயிட் A4 ஷீட்டை அப்படியே நம்ம டேர் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டிட்டு அப்புறம் நம்ம பிளாக் அக்ரிலிக் கலர் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ உங்கள்கிட்ட ஸ்ப்ரே இருந்தாலும் நீங்கள் பெயிண்ட் ஸ்ப்ரே நீங்கள் அழிச்சிக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். கொஞ்சம் அங்கங்கே ஒட்டி இருக்கிறது நம்ம டேர் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் கீழே ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கேயுமே நம்ம கீழேவும் டர்ட்டி ஆகாமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இது வாலில் ட்ரை ஆன அப்புறம் வாலில் ஹேங் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாலில் ஹேங் பண்ணுறோம். சூப்பரான ஜாமெட்ரிக்கல் ஹார்ட் ஷேப் ரெடி ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். லவ் யூ. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.